ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக மட்டன் சுக்கா ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1/2 kg மட்டனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 2 பெரிய வெங்காயம், வரமிளகாய், தக்காளி. ஃபஸ்ட்டு மட்டனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மட்டன் ஒரு 20 to 30 minutes நல்லா குக் ஆகணும். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு தாளிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறோம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 25 ml ஆஃப் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போது பட்டை, கிராம்பு, கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுவோம். இதோட பச்சை ஸ்மெல் போகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பச்சை ஸ்மெல் போனதும் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போது நம்ம மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக பெப்பர் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லித்தலை, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சுடு சாதத்துக்கு, பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.